ஏய் சக்கம்மா, குறி சொல்கிற சக்கம்மா வந்திருக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற சண்டை கண்டுக்காதீங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கிற சண்டையும் கண்டுக்காதீங்க. உங்கள் வீட்டில் என்ன நடந்தோ அதை மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு சண்டை அடுத்த வீட்டு சண்டைக்கெலாம் போகலாம். சொன்னால் கேளுங்கோ, இல்லைன்னா உங்கள் இஷ்டம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த சண்டையுமே வேண்டாம். இதுதான் என்னுடைய மைக்கு. இந்த மைக்கு வருங்க, ஒன்றும் நல்லா பேசினா பல பிடுங்கி விட்ரும், நல்லா பேசினா இப்படி வச்சுக்கலாம். அதுதான் ரெண்டு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி போட்டு விஜய்ங்கிற ஒரு தம்பி வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இதில் நடந்துச்சு லைவில் விஜய் தம்பி பற்றி பண்ணணும். என்னென்னா, ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு கேட்டிருந்தா விஜய் தம்பிக்கு நான் பார்த்து கொடுத்துருந்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா அப்படி, அப்புறம் 3, அப்புறம் 7, 9, 11 போயிட்டு அப்படி எல்லாமே லக்கி நம்பர்லேயே போயிட்டார். அப்போ நான் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் விஜய் தம்பிக்கு இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 11 பொண்ணுங்கும்போது சின்ன விஷயம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சுனாலும் அது கொஞ்சம் நான் அவளுக்காக இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கல. இன்றைக்கி விஜய் தம்பிக்காக ஒரு பொண்ணு வந்திருக்குது. விஜய், நீ எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணு. நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும், நீ ஃபோட்டோகிராஃபர்னும் எனக்கு தெரியும். ஆனால் நீ ஃபோட்டோ நல்லா எடுக்கிறியோ இல்லையோ, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு, சரியா? பண்ணுனா மட்டும்தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும். அது பண்ணிக்கோ. இன்றைக்கி வந்து பொண்ணுனுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிற, கேட்டுக்கோ. விஜய்க்கு மட்டும்தான் இது. பொண்ணுனுடைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொர்க்க சுந்தரி, அவங்க பேர் சொர்க்க சுந்தரி, அவங்க பேர். நல்ல கூந்தல் வந்து ரொம்ப அழகாக முழங்காலுக்கு இங்கே வரைக்கும் போய் அழகாக இருக்குது அவங்களுக்கு, சரியா? பொண்ணு நான் பார்த்ததுனால சொல்கிறேன், விஜய் இல்லைன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு முகபாவனை, அழகான முகபாவனையோடு இருக்காங்க. முடியெல்லாம் அப்பப்போ இப்படி முன்னாடி தான் தூக்கி போட்டு, இங்கே எல்லாம் சைடில் தூக்கி போடுவாங்க, பூவில் இது அப்படி இல்லை. இங்கே இப்படி இல்லை, இப்படி முன்னாடி தூக்கி போட்டுக்குவாங்க. ஒன் சைடு மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு. அந்த மாதிரி சிவபார்வதிக்கு ஒன் சைடு, சிவனும் பார்வதி சேர்ந்துருப்பாங்களா, அந்த மாதிரி ஒன் சைடு தான் கொஞ்சம் முடி, இந்த பக்கம் முடி, இந்த பக்கம் தெரியும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உனக்கு ஓகே அப்படின்னா லைவுக்கு வா, லைவில் பேசிக்கலாம், சரியா? என்னன்னா, பொண்ணுக்கு வயசு வந்து 81 வயசு ஆகுது. 81 வயசுலேயே அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு கல்யாணம் பண்ணாமல் நான் சாகக்கூடாது, எனக்கு ஏதோ ஒரு பசங்க வந்து தாலி கட்டட்டும், என் உயிர் போயிட்டோம்னு அவங்க அந்த உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. நீ வந்து தாலி கட்டி கூட்டி போயிட்டுன்னு வச்சுக்குவேன், அவங்க வேலை முடிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஏதோ 5 10 இருக்குமில்ல, அதை நீ தூக்கிட்டு போயிடலாம். இதுவும் நல்லா அவளுக்கு